இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஹண்டர் ஒரு கோகனட் ஷெல்லை ஒரு மரத்தில் கட்டி வச்சிருக்காரு. அந்த கோகனட் ஷெல்லை ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ரைஸும் போட்டு வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு குரங்கு வந்து அதை எட்டி பார்க்குது. அந்த ரைஸை பார்த்த உடனே அந்த ஓட்டைக்குள்ளே கையை விட்டு அந்த அரிசியை அள்ளி பிடிக்குது. எம்டி ஹேண்டாக இருந்தனால ஈஸியாக கை உள்ளே போயிடுச்சு. ஆனால் கையில் அரிசி இறுக்கி பிடிச்சிருந்தனால அந்த கையை வெளியெடுக்க முடியல. இதை பார்த்து அந்த ஹண்டர் கையில் ஒரு ஆக்ஸோட அந்த குரங்கு அட்டாக் பண்ண வராரு. அந்த குரங்கு அதை நோட்டீஸ் பண்ண உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குது. ஆனால் அதோட கை அந்த ஓட்டைக்குள்ளே சிக்கிருச்சு. அது எவ்வளவோ ட்ரை பண்ணியோ அந்த கை அந்த ஓட்டையிலேருந்து வெளியே வர வேலை. இப்போ அந்த குரங்கு தப்பிக்கணும்னா அது பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், ஜஸ்ட் கையில் இருக்க அந்த அரிசியை விட்டுட்டு தப்பிச்சு போகிறது. ஆனால் அந்த குரங்கு அதை பண்ணலை. அந்த அரிசி அதுக்கு கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு அந்த கையை இறுக்கி பிடிச்சிட்டே தான் இருந்துச்சு. கடைசியில் அந்த ஹண்டர் அந்த குரங்கு அட்டாக் பண்ணி அந்த குரங்கு இறந்தும் போயிடுது. சோகமான விஷயம் என்னன்னா, அந்த குரங்கு இறந்ததுக்கு அப்புறமும் அந்த கையை இறுக்கி பிடிச்சிட்டா இருந்துச்சு. சைக்காலஜியில் இதுதான் சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்ல இப்படி தான். ஒரு சில பேர் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சோ, அவங்க பார்ட்னர் ரெட் ஃப்ளாக்னு தெரிஞ்சோ அந்த பர்சன் விடாமல் அவங்க இறுக்கி பிடிச்சிட்டே இருப்பாங்க. காரணம், அந்த பர்சன் கிட்ட ரொம்ப வருஷமாக இமோஷனலி அட்டாச் ஆகிட்டோம், ரொம்ப வருஷமாக நம்ம அவங்க கூட இருந்து பழகிட்டோம், அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நமக்கு செட் ஆகாத அந்த பர்சனை இறுக்கி பிடிக்க தான் நம்மளுக்கு அதிகமாக ஹர்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஹெல்த்தியாக இருக்காது. ஐயோ, இந்த பர்சனை விட்டுட்டா எனக்கு லைஃப் லவ்வே கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். நம்மளோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸை தாண்டி வேறு எதுவுமே பெருசு கிடையாது. ஸோ அந்த குரங்கு பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க.